படம் எப்படி இருந்தது? செம்ம மாசா இருந்தது. ஏகே ஃபிலிம் தட்ஸ் இட். சார் எப்படி இருந்தது சார்? படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? தியேட்டர்ல ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி படம். ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அஜித் சார் செமையா இருக்காரு. சார் ஃபேன் பாயா நீங்க படம் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு. நைஸ். சோ இந்த ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருந்தது சார்? நீங்க ஃபேன் பாயா பயங்கர பண்ணிருக்கீங்க. எக்ஸைட்டிங்கா இருக்கும். தியேட்டர் மொமெண்டா ஜாலியா ஃபன்னா சூப்பரா பண்ணிருக்காரு. ஆதிக் ஆல் தி பெஸ்ட் ஆதிக். ரெட்ரோ மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ். கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் ஒரு வைப்ல இருக்குன்றாங்க. என்ன மாதிரியான ஒரு வைப் சார் இது? இது படம் குட் பேட் எக்ஸ்பெக்ட். அதான் சொன்னேன், பயங்கர ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபன்னா இருக்கு. ஜாலியா போகுது. சீரியஸ்னஸ் இல்லாம ஜாலியா. ஆனா நீங்க வந்து ரஜினி சார் வச்சு நிறைய படம் பண்ணீங்க இல்லையா? ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணீங்க. அந்த மாதிரி இருக்கா எப்படி நீங்க? இது ஆதிக்கு வந்து பயங்கர இதை பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக வந்து அஜித் சாரோட எல்லா மூமெண்ட்ஸு எல்லா படங்களோட ரீஹேஷ் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஜாலியாக இருக்குது. நல்லது, ஜாலியாக படம் பண்ணுறேன். நிறைய இருக்கு. நான் என்ஜாய் பண்ணேங்க. படம் ஜாலியாக இருக்கேன். எல்லாம் தேட்டரில் படம் மீண்டும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பார்க்கலாமா நாங்க? அந்த படம் எப்படி இருந்தது? ஜி உண்மையான ரிவ்யூ வேணுமா பொய்யான ரிவ்யூ வேணுமா? உண்மையானது சொல்லுங்க. உங்களுக்கு தமிழ் படம் 2 பார்த்துருக்கீங்களா? ஆமா. யார் ஹீரோ? சிவா, வித் சிவா. அதான் ஜி அவர் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. தமிழ் படம் 3G இது ஸ்பூஃப் படம் ஜி. பேசிக்கலி ஒரு ஸ்பூஃப் வேற எதுவுமே இல்லை படத்துல. ஓகே ஆகும் ஜி. நான் நியூட்ரல் பண்ணா பேசுறேன். சிஎஸ்கே பிடி பண்றாங்கன்னு சொல்லி தலை படத்துக்கு வந்து அவரும் பிடி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பூஃப் படம் ஜி பேசிக்கலி இது. சத்தியமா சொன்ன தமிழ் படம் 3 வேற எதுவுமே இல்லை. சத்தியமா பேரு வந்து ஜிபியு தமிழ் படம் 3 வச்சுக்கலாம். படம் எப்படி இருந்தது? செம்ம தலை. தலையோட அந்த ரெட்ரோ மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? வேற லெவல் தலை. அப்படி ஒரு மூமெண்ட் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதை எதிர்பார்க்கவே முடியல. எப்படி இருந்தது படம்? படம் எப்படி இருந்தது? செம்ம. சார் படம் எப்படி இருந்தது? படம் வேற லெவலுங்க. தலையோட நிறைய பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆச்சா உங்களுக்கு? அல்டிமேட்டா இருக்கு, போய் பாருங்க படத்தை. லாஸ்ட் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. தியேட்டர் மொமெண்ட் எப்படி கத்தி சண்டை போட்டாங்களா? ரொம்ப கத்துனா. படம் பார்க்க முடிஞ்சதா? ஏகே கம்பேக். என்ன ப்ரோ கம்பேக்கா? ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுதா? தொண்டை போயிடுச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒர்க்கு போய் பாரு. உள்ள 1000 கோடி கன்ஃபார்ம். 1000 கோடி கன்ஃபார்ம். எதுவுமே அஜித் வேணும் கிடையாது. ஜெனரலாவே பாருங்க. நார்மல் ஆடியன்ஸ் கத்தி கிளாஸ் இல்ல. இந்த இயருக்கு இல்ல. அஜித்தோட பெஸ்ட் படம் இதுதான். கண்ணு கலங்கலங்க. டயர்ட் ஆயிடுச்சு. டைரக்ட் சம்பவம் படமே சம்பவம் தான். 1000 கோடி கன்ஃபார்ம். இல்ல ஏகேவை எப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படி எல்லாத்துலயும் இருக்கு. அவ்வளவு கூஸ்பம்ப்ஸ். வேற லெவல் ஜி. கல்லுகிட்டார். மாஸ் படம். மாஸ் தான். ஒரு சீனும் மாஸ் தான். ஓகே. படம் எப்படி? கொட்டை கட்டிங்க பரலையா? நல்ல பிரியாணி எல்லாமே இருக்கு. பழைய அஜித் வந்தாரு. அந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததா? விண்டேஜ் அஜித். சூப்பரான படம். பச்சாவான படம். படம் பார்த்த எல்லாரும் அஜித்துக்கு அந்த மாதிரி இருக்கு. கம்பேக். விண்டேஜ் அஜித். படம் செம்மையா இருக்கு. சூப்பர் படமா இருக்கு. செம்ம மாசா இருக்கு. தலைதான் தலைவா. தலைதான் இதுக்கப்புறம் தலைதான். என்ன பிளாஸ்டா? பிளாஸ்ட் 2025 பிளாஸ்ட். மாஸ் இல்ல பிளாஸ்ட். 2.5 மணி நேரம் போகும்போது மறக்காம ஆல்சோ விக்ஸ் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி தொண்டை கம்பேக் அப்ப வெறித்தனமா இருக்குங்க. வேற படம் எப்படி? நம்ம படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அஜித் ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு படம். அஜித் சாரோட ஹைலைட் அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் செம்மையா இருந்தது. நல்ல ட்ரீட். சூப்பரா செம்மையா. ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரா இருந்தது படம். செம்மையா ஒர்க் ஆயிருக்கா? எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. அந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் திருப்பி சீன்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்கிறதுலாம் செம்மையா இருக்கு படம். அப்ப ஏகேவோட கம்பேக் எடுத்துக்கலாமா? போன படத்துக்கு வந்து பதில் சொல்லிட்டாரு. இந்த படம் போன படம் கமர்ஷியலா இல்ல. இந்த படம் வந்து செம்மையா இருக்கு. செம்ம. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். ஒர்க் ஆச்சா படம் ஃபுல்லா? பாத்துச்சு. அந்த பழைய ஏகேவை பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா பில்லாலாம் வந்திருக்கு. பக்காவா இருக்கு. படம் எப்படி இருந்தது? சூப்பரா. நல்லா இருக்கு. ஏகேவோட கம்பேக்கா? கிளாஸர்.
பத்து பாஷா என்ன சொல்றீங்க? ஃபுல் ரெஃபரன்ஸ் தான். 10 பாஷா மாதிரி பிளாஸ்டா. ஏகே ஃபேன்ஸ்க்கான படமா இல்ல ஜெனரல் ஆடியன்ஸும்? ஏகே அஜித் ஃபேன்ஸ் பிரிச்சுட்டாரு. ஒன்னு விஜய் ரெஃபரன்ஸ் வச்சுட்டாரு. கம்பேக் சிம்ரன் பக்கா கம்பேக் ப்ரோ. பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. பிரிச்சிட்டாங்க. எல்லா பாட்டுமே கொளுத்திட்டாங்க. தியேட்டர் அதிர்ச்சி. அந்த ஏகே ஃபேன் எப்படி இருக்கு எமோஷன்? ப்ரோ ஏகே ஃபேன் விட ப்ரோ எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. போறோம் கொளுத்திட்டாரு ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் ரெஃபரன்ஸ் வச்சுட்டாரு. சிம்ரன் வச்சுட்டாரு. எல்லாரும் உள்ள இறக்கி பிச்சு உதறிட்டாங்க. பிளாஸ்டா சரியான பிளாஸ்ட். சதற விட்டானுங்க படம். ஏகே ஃபேன்ஸ்க்கான படமா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு மேட்சா இருக்கு? இல்ல கண்டிப்பா ஜெனரல் ஃபேன்ஸ்க்கான படம் தான் இது. ஏகே ரெஃபரன்ஸ் வந்து ஏகே ஃபேன்ஸ்னா ஃபெஸ்டிவல் இந்த படம். ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் நிஜமா ஃபெஸ்டிவல்ல எங்க இத்தனை வருஷம் ஃபீல் பண்ணதுக்கு இது செம்ம படம், செம்ம என்ஜாய்மெண்ட். ரொம்ப செம்ம ஒரு ட்ரீட். செம்ம அப்படியே ஏகே அப்படியே நின்னாலே அது தக்கா இருந்துச்சு. செம்ம ஃபீல். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கு? ஏகே ஐயோ எல்லாமே அப்படியே அவரோட எல்லா மூவியோட ரெஃபரன்ஸுமே இருந்துச்சு. தீனால இருந்து பில்லால இருந்து எல்லா ரெஃபரன்ஸுமே செம்மையா இருந்துச்சு. யா ரொம்ப ஹாப்பி. பிளாஸ்டா தியேட்டர் பிளாஸ்டா போட்டு தலை செதுக்கி இருக்காங்க. செதுக்கி வச்சா சால்ட் பேப்பர் சலாட்ற இன்னும் அந்த அளவு ரெட்ரோ மொமெண்ட்ல எப்படி இருந்தது? பழைய மொமெண்ட் ப்ரோ தெரியுங்க விட்டுருக்கான் ப்ரோ. தீனா என்ட்ரி யா பில்லா என்ட்ரி நான் திக்கு இந்த இல்ல தக்க பாப்புல இருக்கீங்க. அந்த ஆதிக்கு எப்படி ஆதித்தை காமிச்சிருக்காரு? ஆதிகா லவ் யூ. ஆதிகா போ. ஆதிகா லவ் யூ. தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு ஏகே ஆடியன்ஸ் ஏகே ஃபேனா நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா? ப்ரோ நான் ஏகே ஃபேன் தான். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்காம வந்து பார்த்தேன். ஒர்க் டென்ஷனா இருந்தது. பட் செம்ம ரீட்ரீட்டா இருந்தது எனக்கு. நான் வந்து உட்காரவே இல்லை சீட்ல. நான் எனக்கு அந்த தூக்கமே இல்லாத ஒரு ஃபீலே இல்லை. செம்ம ஃப்ரெஷ்ஷா நைஸ் மூவி. நல்லா லைக் நம்ம தலையை வந்து ரொம்ப நம்ம வந்து எப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப இந்த ஜாங்கா தான் இருக்கு. பட் ஸ்டில் செம்மையா இருக்கு. ஆனா ஏகே ஃபேன்ஸ்க்கெல்லாம் கம்பேக்னு எடுக்கலாமா? ஏகேக்கு கம்பேக் ப்ரோ செம்ம ரீட்ரீட் ப்ரோ. எல்லா ஃபேன்ஸும் கொண்டாடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். பட் அதோட சூப்பரா இருக்கு படம். நான் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி சொல்ல சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. டயர்ட் ஆயிடுச்சா நீங்க பார்த்த அந்த மாதிரி இருக்கு நான் படம் சொல்லி நான் கூட நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. படம் மோசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஏற்கனவே விடாமுயற்சியில் வச்சு நம்மளை செஞ்சு விட்டாங்க. சரி அந்த இதுக்கு பார்த்தா இந்த இடத்துல உட்காரவே நான் சீட்லேருந்து போயிடணும்னு ஏன்ச்சா தானே ஸ்டார்டிங்லேயே போட்டாங்கண்ணா பாட்டு. அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிவி பேக்கை விட்டு செஞ்சுட்டாருண்ணா. தலை கெட்டப்புக்கு அப்படியே கம்பேக். கம்பேக்ண்ணா. பில்லா 2 தானே இது. அந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு கேங்ஸ்டர்னா அவர் தானே அவர் சத்தியமாக சொல்ல கேங்ஸ்டர் தான் செம்மையாக இருக்குண்ணா. செம்ம நல்லா இருக்கு படம். பேர் எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து ஜாலியாக காட் பிளஸ் வாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல் படம். தலை வந்து ஒரு படம் பிரேக் ஆனாலும் இது வேற மாதிரி உடச்சி பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல இருந்து A to Z செம. தலை ரீஎன்ட்ரின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ரீஎன்ட்ரியில் இருக்காரு. வேற லெவல் படம். கம்பேக் தான். கம்பேக் ஆல்ரெடி கம்பேக். பஸ்ஸுலையும் வந்து தலை தான் இந்த இயரோட மாசு. சூப்பரா இருக்கு. தொண்டை கட்டிச்சுண்ணா. கத்தி தொண்டை கட்டிச்சுண்ணா. டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாம் ஆல்ஸ் எடுத்துருப்பாங்க, விக்ஸ் எடுத்துருப்பாங்கன்னு. நாங்கள் எப்படி விடாமுயற்சி பண்ணி எப்படி அமைதியாக பார்த்துட்டு இருந்தோமோ, தலைக்காக அமைதியாக பார்த்தோமோ, இந்த படத்தை உட்கார கூட இல்லை, நின்றுட்டே தான் பார்த்தோம். கத்தி தொண்டையே கத்திடுச்சு. அவ்வளோ அழகா இருக்காரு அஜித். அப்படியே கோட்டை போட்டு நடந்து வராரு. ஐயோ பில்லா படம். அந்த தெய்னா அமர்க்கலம் அட்டகாசம் எங்கெங்கயோ போகுது. சூப்பரா இருக்குண்ணா படம். படம் பிளாஸ்ட் தானா. செமையா இருந்துச்சுண்ணா படம். எல்லாரும் கம்பேக்கா? அது என்ன கம்பேக்? அவர் எங்க கோ பேக் ஆனாரு? அவர் ஏகே எப்பயுமே ஏகே தான். நோ கம்பேக் வரலாம். ஏகே ஃபேன்ஸ்க்கான படமா இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும்? ஏகே ஃபேன்ஸ்க்கான முழுக்க ஏகே ஃபேன்ஸான படம். லாஸ்ட் தான். ஏகே ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து முடிய வரையும் எனர்ஜி அப்படியே இந்த நேரம் இருக்கும் அப்படியே. அவ்வளோதான். ஆமா. சரி ஓகேண்ணா. இப்போ ஏகேவோட கம்பேக்னு எடுத்துக்கலாமா இதை? எடுத்துக்கலாம். பக்காவா இருக்கும். எல்லா படத்தோட இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரையும் என்டர்டைன்மெண்ட் தான். விட்டாவா இருந்தது படம். சான்ஸே பார்க்கல. ஏகேவை பார்த்த மாதிரி இருக்கா? ஐயோ மறந்துட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் கத்தினே தான் இருந்தோம். படம் வேற லெவல். மாசு கிளாஸ் பிளாஸ்ட். ஏகே தான் வேற லெவல். கடவுளே அஜித் நல்லா இருந்துச்சு. அஸ் விஜய் ஃபேனா நானே ஒத்துக்கிறேன். படம் தரமா இருக்கு ப்ரோ. அப்படியே? ஆமா ப்ரோ. ஃபேன்ஸுக்கான படம்ங்கிறது ஜெனரல் ஆடியன்ஸ். ஃபேன்ஸுக்கான படம் ப்ரோ இது. ஆக்சுவலா ஜெனரல் ஆடியன்ஸ் ஆக்சுவலா இல்ல, ஃபேன்ஸுக்கான கம்ப்ளீட்டான படம். செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. விண்டேஜ் அஜித் சார் பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஐயோ உண்மையாவே இதான் ஃபேன் பாய் மூவினா இதுதான். ஒவ்வொரு சீனுமே மாசா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்க கண்டிப்பா பிளாக் பஸ்டர் மூவி. थैंक यू. படம் எப்படி? இல்ல நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. புலி ரெஃபரன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு.
ரெஃபரன்ஸ் தான் படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா ரெஃபரன்ஸ்? ஜெனரல் ஆடியன்ஸ் டவுட் தான் ப்ரோ. அஜித் குமார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட். ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் ப்ரோ. ஆனா வந்து ஃபேமிலியா பார்த்தாங்கன்னா ஃபேமிலிக்கு மோஸ்டா பிடிக்காது. ஏன்னா ரெஃபரன்ஸ் தெரியாது. அவன் ஜென்சி பசங்களுக்கு தான் தெரியும் இந்த ரெஃபரன்ஸ். ஆனா இப்ப ஃபேமிலியா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு. ஆனா ஏகேவோட கம்பேக்கா எடுத்துக்கலாம். கம்பேக் ப்ரோ. விடாமுயற்சி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்தா சரியான கம்பேக் தான்.